சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். பார்க்கிற ஒவ்வொரு காணொளிகளையும் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்வதால் நாம் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். மேலும் மேலும் உங்கள் மேலான ஆதரவை நாடி இருக்கிறது உங்கள் சென்டர் பாயிண்ட் தமிழ்நாடு சேனல். தமிழகத்தின் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ் அர்ஜுனா மீது திராவிட முன்னேற்ற கழகம் சுமத்தி இருக்கிற குற்றம் உண்மையா பொய்யா? மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது திமுக கூறியிருப்பது அபாண்டமான பொய் என்கிறது தாவேகா. திமுக என்ன சொல்ல போகிறது? 2026 சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல, இது நாம சந்திச்ச பழைய தேர்தல்கள் மாதிரி இல்ல. பல காட்சிகள் மாறி இருக்கு. சில கட்சிகள் காணாம போயிருக்கு, சில கட்சிகள் புதுசா உருவாகி இருக்கு. பல நல்ல இளம் தலைவர்கள் நம்ம சமூகத்துக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தாரு. அதுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள்ல துணை பொதுச் செயலாளராக இருந்தாரு. அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான மிக முக்கிய அச்சாணியாக மாறினார் அப்படிங்கிறதுல யாராலையும் மறுக்க முடியாது. தேர்தல் காலங்களில் அவருடைய உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லைங்க, அசத்தலான உழைப்பு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அதனுடைய தலைவர் இன்றைக்கு முதல்வராக இருக்கிற மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் செல்லாத இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த தாவேகாவினுடைய கொள்கைகளையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களையும் எடுத்து கூறுவது மட்டுமில்லாமல் இந்த இளைஞர்களை ஆர்கனைஸ் பண்றது, அவங்கள அரசியல் படுத்துறதுன்னு பல வேலைகளை, வெற்றிக்கான வேலைகளை செய்தவர் திரு ஆதவ் அர்ஜுன் அப்படின்னு அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே சமயத்துல நாகரீகமாகவும் நடந்து கொண்டார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை நம்மளால சொல்ல முடியும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அவர் விலகினதுக்கு பிறகு தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டார். தாவேகாவில் இணைத்து கொண்டு அதில் உறுப்பினரானதுக்கு பிறகு முதல் முறையா அம்பேத்கர் திடலுக்கு அவர் சந்திச்சது தலைவர் திருமாவளவனை அப்படிங்கிறது ஒரு அரசியல் நாகரிகத்தினுடைய உச்சமா தான் நம்ம பார்க்கிறோம். எப்படின்னா, ஒரு கட்சியிலிருந்து விலகிட்டாங்கன்னா அந்த கட்சியை விமர்சனம் பண்ற பல பேரை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனா எந்த கட்சியிலிருந்து விலகணுமோ அந்த கட்சியினுடைய தலைவர்கிட்டே பிளஸ்ஸிங் வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டா தான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் ஆதவ் அர்ஜுனா அவர்களினுடைய அந்த உழைப்பை சாதாரணமா நம்ம எடுத்துக்க முடியாது. தேர்தல் காலங்கள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அதாவது திமுகவை பார்த்து பயப்படாம பகிரங்கமான விமர்சனங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை அவர் வைத்தார். அப்படி அவர் வைத்த விமர்சனங்களை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்விக்கு காரணமாய் இருந்திருக்கிறது என்பதையும் நம்மளால மறுக்க முடியாது. இன்னொன்னு, அந்த தாவேகாவை ஒரு கட்டுக்கோப்பான கட்சியாக வழிநடத்தி 3 வருட காலங்களில் ஒரு கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி இளைஞர்களை ஒருங்கிணைத்து பல தலைவர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு அந்த கட்சியை கோட்டையில கொடியேற்றுற வரைக்கும் வழி நடத்தி இருக்கிறார். அப்படின்னா அதுல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு இன்றைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ஆதவ் அர்ஜுனாவுக்கும் உண்டு என்பதை நாம் மறுக்க முடியாது. சமீப காலமா பார்க்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனையோ தோல்விகளை சந்திச்சிருக்கு, வெற்றியும் சந்திச்சிருக்கு, தோல்வியும் சந்திச்சிருக்கு. ஆனா இதற்கு முன்னாடி சந்தித்த தோல்விகள் எல்லாம் ரொம்ப எளிதா அவங்க கடந்து போயிடுவாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அதுக்கு நாங்க மதிக்கிறோம், அடுத்த தேர்தலில் நாங்க வெற்றி பெறுவோம், ரொம்ப எளிதா கடந்து போன தலைவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். குறிப்பா முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் வெற்றியும் தோல்வியும் சரிசமமா பார்த்த ஒரு தலைவர். ஆனா இன்னைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் இந்த தோல்வியினால ஏன் இப்படி மாறி போனாங்கன்னு நமக்கே ஒரு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு. ஏன்னா அவங்க பேசுற பேச்செல்லாம் தோல்வியினுடைய விளிம்புல நின்று பேசுற மாதிரி தான் நமக்கு தோணுது. குறிப்பா ஆராசா போன்றவர்கள், அன்பரசன் போன்றவர்கள், சேகர்பாபு போன்றவர்கள், அவங்க எல்லாம் வைக்கிற விமர்சனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் இதுவரைக்கும் திமுகவுல செய்யாத ஒன்னாதான் நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில் இன்றைக்கு இணையதளங்களில் ஆதவ் அர்ஜுனா மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டுன்னா, ஏதோ போதை பொருள் கடத்தின கும்பல் அல்லது குடும்பத்தில் இவரும் ஒரு அங்கத்தினர், அப்ப இவருக்கும் அதுல சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அநியாயமான, நியாயமற்ற, நீதியற்ற ஒரு புகாரை
ஆதவ அர்ஜுனா மீது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங்கும் வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் அப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தப்பட்டினா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை என்ன பண்ணிருக்கணும்? மண்டையில ஒரு கொண்டு கொட்டி இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் தலைமையும் அதை செய்யவில்லை என்பதால் தலைமை சொல்லிதான் செய்யறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வலுக்கிறது. சரி, இப்ப எழுந்திருக்கிற குற்றச்சாட்டினுடைய உண்மைத்தன்மை என்ன? இதுதான் முக்கியமானது. ஆதவ அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு அவருடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, நமக்கு ஏன் இப்ப திமுக மேல சந்தேகம் வருது அப்படின்னா இதனாலதான். கமிஷன் இல்லாத டெண்டர்கள் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை அவர் கொண்டு வந்திருக்காரு. ஓபன் டெண்டர், எல்லாரும் பங்கேற்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முறை. அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டு, அதிகாரிகளுக்கு ஃபண்டு, இந்த முறைகள் எல்லாம் அறவே ஒழிக்கப்படும் அப்படிங்கிற. ஏன்னா இருக்கிற துறைகள்லயே மிக அதிகமா பணப்புழக்கம் இருக்கிற துறை வந்து அந்த பொதுப்பணித்துறை, குறிப்பாக ஹைவேஸ், ஹார்பர், இந்த ரெண்டும் தான். அந்த இரண்டுமே மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தான் அதை கவனிக்கிறாங்க. அப்ப ஆதவ அர்ஜுனா வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அரசு ஒப்பந்ததாரர்களே மகிழ்ச்சிகளை பரிமாறி, இப்படி ஒரு அரசை தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கமிஷனே இல்லாத ஒரு டெண்டருங்கும் போது எங்களால தரமான சாலை அமைக்க முடியும், தரமான வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திறந்த மனதோட பேசுகிற ஒப்பந்ததாரர்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆக இப்படி ஒரு நிர்வாகத்தை, இப்படி ஒரு துறையை கையாளுவது திமுகவுக்கு ஏன் எரிச்சலை உண்டாக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா கடந்த ஆட்சியின் போது பொதுப்பணித்துறையில லஞ்சம் தலைவிரித்து ஆடியது அப்படின்னு பல சான்றுகளோடு பலர் நிரூபிக்கிறார்கள். இது ஒருங்கிணைக்கப்பட்ட கூட்டத்திலேயே பலர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார்கள். இப்போ திமுக ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு வந்தால் கூட அதை சந்திக்கணுமே தவிர குற்றச்சாட்டை எழுப்புகிறவர்கள் மீது வீண் பழி போடுவது என்பது மிக மிக ஒரு தவறான அநாகரிகமான அரசியலை தான் நமக்கு தோணுது. ஆக ஆதவ் அர்ஜுன் அவர்களின் நேர்மையான செயல்பாடுகள் திமுகவை அச்சப்பட வைத்திருக்கிறது அப்படின்னு தான் மக்கள் கருதுறாங்க. நாமும் அப்படிதான் கருதுறோம். சரி, இப்ப எழுந்திருக்கிற இந்த குற்றச்சாட்டு என்ன? இப்ப இந்த இணையதளங்கள்ல சில பேர் இருக்காங்க, சில யூடியூபுகள்ல இருக்காங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை சிக்காதா, ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை இருக்கு. குறிப்பா ஆளுங்கட்சியா யார் வந்தாலும் அந்த ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறது, அல்லது அந்த ஆளுங்கட்சிக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்களை விமர்சிக்கிறது, இது மாதிரியான கேவலமான வேலைகளை பல பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கேவலமான வேலைதான் ஆதவ் அர்ஜுனா மீது வைக்கிற இந்த குற்றச்சாட்டு. ஏன் சொல்றேன்னா, இவங்க சொல்ற ஜான் பிரிட்டோ இருக்காரு இல்லையா, அந்த போதை கடத்தல் கும்பல்ல இருந்து அந்த ஜான் பிரிட்டோவும் லீமா ரோஸுடைய தம்பி பிரிட்டோவும், ஜான் பிரிட்டோவும் ஒண்ணு அப்படிங்கிறதா இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் திருமதி லீமா ரோஸ் அவர்களின் கூட பிறந்த தம்பி, அவர் பேரும் ஜான் பிரிட்டோ தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க. வேற தேவையில்லாத தொழில் போட்டி காரணமாகவோ மற்றபடி அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக செய்யலாம். அரசியல் கட்சியெல்லாம் உங்க பேரை குறிப்பிட்டோம், உங்களுடைய உறவினர்கள் லீமா ரோஸ் மேடம், ஆதவ அர்ஜுனா அவங்க பேரு எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எப்படி பாருங்க, அரசியல் சார்பில் உங்களுடைய பேரை கெடுக்கிறாங்க. ஆமா, எங்களுடைய பேரை கெடுக்கிறதுனே பண்றாங்க. மற்றபடி அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு தெரியல. அது தவறுதவறா சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உறவுக்காரங்களா? யாரு? ஆமா, என்னுடைய தங்கச்சி, கூட பிறந்த தங்கச்சி தான். சார், இது ரொம்ப நாளா இந்த இஷ்யூ போயிட்டு இருக்கு. உங்களுக்கே பார்த்துருப்பீங்க பேப்பர்ல. ஏன் அவ்வளோ நீங்க இல்லாத பட்சத்தில் ஏன் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஏன் நடவடிக்கை இல்லை? நேற்று தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் இதை கவனிக்கல, நான் வேற வேலையா இருந்து இதை பார்க்கல. நேற்று பார்த்த உடனே அப்புறம் எடுத்து அட்வொகேட்லாம் வச்சு தயார் பண்ண, நேற்று லேட் ஆயிடுச்சு, அதனால இன்னைக்கு கொடுத்தேன். எல்லா பேப்பர்லயும் இன்னைக்கு தான் நான் பாக்குறேன், பேப்பர்லாம் வந்திருக்கு. நேற்று தான் நான் பார்த்தேன், இன்னைக்கு பேப்பர்ல காலையில பார்க்கும்போது செய்தியை காட்டினாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, நான் நம்பல, நமக்கு சம்பந்தம் இல்லாதனால அதை பத்தி நம்பல. நான் ஆனா பார்த்த உடனே தான் அது எனக்கு தெரியாது, அதுக்கு அவருக்கு எந்த தொடரும் இல்லை, அவரை பத்தி எனக்கு தெரியாது. எங்கது லாட்டரி கேஸ் மட்டும்தான் இருக்கு கேரளா கவர்மெண்ட்ல. அந்த பேப்பரை எடுத்து இதை ஈடியில காட்டுறாங்க. அதை அந்த பேப்பரை மட்டும் காட்டிட்டு போய் பிரச்சாரம் பண்றாங்க, எங்க பேரை கெடுக்கணும்னு. அது அதான் லாட்டரி கேஸ், அது இடி ரெப்ரசன்ட்ல பண்ணது. அந்த கேஸ் பெண்டிங்ல இருக்கு, அது நம்ம கூட அதை பத்தி. ஆக திருமதி லீமா ரோஸ் அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரர் அந்த போதை கும்பலில் பிடிப்பட்ட ஜான் பிரிட்டோவுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, பேரு தான் ஒன்னே தவிர அவரு வேற நான் வேறங்கிறத தெல்ல தெளிவா இணையங்கள்ல அவரு இப்ப தோன்றியே பேசியிருக்காரு.
இப்போ லீமா ரோஸ் அவர்களுடைய மருமகன் தான் ஆதவ் அர்ஜுன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு லாட்ரி வழக்கு ஒண்ணு கேரளாவில் நடத்தப்பட்டது. அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை எடுத்து மேல எடிட் பண்ணி இது என்போர்ஸ்மெண்ட்ங்கிற மாதிரி ஒளிபரப்புறாங்க அப்படின்னு இதைத்தான் அவங்க ஒளிபரப்புறாங்க. இதுல என்னன்னா, இது ஒரு லாட்ரி வழக்கு. அந்த லாட்ரி வழக்குல உண்மையாலுமே அந்த போதைப் பொருள்ல சிக்கினவங்க இது வேற லிஸ்ட். இந்த லாட்ரி வழக்குல சிக்கினவங்களுடைய லிஸ்ட் இது. இப்ப இந்த ரெண்டையும் எடிட் பண்ணி தான் இது இணையதளங்கள்ல விட்டுருக்காங்க அப்படிங்கிறதா உண்மைத்தன்மையா இருக்கு. ஏன்னா லீமா ரோஸனுடைய உடன் பிறந்த சகோதரரே வந்து தன்னுடைய வாக்கு மூலமாக எங்களுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரு லாட்ரி வழக்கு ஒண்ணு கேரளாவில் பெண்டிங் இருக்கு, அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அந்த வழக்கை வைத்து இந்த வழக்கையும் அந்த வழக்கையும் இணைத்து எங்கள் மேல் குற்றம் சாட்டுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இது ஒரு பொய் வழக்கு. வேண்டுமென்றே பழிவாங்கும் நோக்கில் ஆதவ் அர்ஜுனா மீது திராவிட முன்னேற்ற கழகம் பரப்பிக் கொண்டிருக்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு என்பதை அறிந்து தாவேகாவிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டை, அவதூறு செய்திகளை தற்போது பரப்பி தங்கள் அரசியல் நாகரிகமற்றவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்து வருகிறது திமுக. தற்போது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள குறிப்பிட்ட நபருக்கும், அதாவது ஜான் பிரிட்டோ என்கிற நபருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் துளி அளவும் தொடர்பில்லை. தைரியம் இருந்தால் அதை சட்ட ரீதியாக திமுக ஐடி விங் இதை நிரூபிக்கட்டும் என சவால் விடுத்துள்ளது தவேகா. சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் ரூபாய் 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தை முன்வைத்து தாவேகா அரசை கடுமையாக விமர்சித்துள்ளது திமுக. குறிப்பாக இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் நபருக்கும், நல்ல கவனிங்க, இந்த வழக்கில் தொடர்புடையதாக கூறப்படும் ஜான் பிரிட்டோ என்கிற நபருக்கும் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் உள்ளதாக கூறப்படும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அரசு விளக்கமளிக்க வேண்டும் என திமுக வலியுறுத்துகிறது. இந்த நிலையில் திமுகவுக்கு தாவேகா பதிலடி கொடுத்துள்ளது. திமுகவின் அரசியலே ஒட்டுமொத்தமாக பொய்யையும் புரட்டியுமே தங்களது அரசியல் வழியாக காலந்தோறும் செய்து வருகிறது. அதன் நீட்சியை இப்போது திமுகவின் ஐடி விங் துவங்கியுள்ளது. தரம் தாழ்ந்த அரசியல் விமர்சனங்களையும் உண்மைக்கு மாறான தகவல்களையும் பொதுவெளியில் பரப்பி வருவது திமுகவின் ஐடி விங்கிற்கு வாடிக்கையாகிவிட்டது. அந்த வகையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டை, அவதூறு செய்திகளை தற்போது பரப்பி தாங்கள் அரசியல் நாகரீகமற்றவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபணம் செய்கிறது திமுக. அரசியலில் நேருக்கு நேர் எதிர்கொள்ள துணிவில்லாமல் தேர்தல் தோல்வியால் பித்து பிடித்த மனநிலையில் உள்ள திமுக தலைமை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை குறிவைத்து உண்மைக்கு மாறான வதந்திகளை தொடர்ந்து பரப்பி வருகிறார்கள். திமுகவின் இது போன்ற அவதூறுகள் மற்றும் பொய்யுரைகளை கண்டுதான் மக்கள் அவர்களுக்கு தேர்தலில் தக்க பாடத்தை தேர்தல் நேரத்தில் கொடுத்தார்கள். தற்போது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டில் சிக்கியுள்ள குறிப்பிட்ட நபருக்கும், அதாவது ஜான் பிரிட்டோ என்கிற நபருக்கும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கும் துளி அளவும் தொடர்பில்லை. தைரியம் இருந்தால் அதை சட்ட ரீதியாக திமுக ஐடி விங் நிரூபிக்கட்டும். 5 வருடங்களாக திமுக ஆட்சியில் இருந்தபோது போதை கலாச்சாரத்தை ஊக்குவித்து தமிழகத்தை நாசகாரம் செய்ததை மக்கள் மறக்கவில்லை. இன்று அதை ஒழிக்கவும் அடுத்த தலைமுறையை நல்வழிப்படுத்த போதை கலாச்சாரத்தை முற்றிலும் தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்கான பெரும் போராட்டத்தை எல்லா வகையிலும் தாவேக அரசு செய்து வருகிறது. திமுகவின் பொய்களுக்கும் வதந்திகளுக்கும் நாகரீகமற்ற குற்றச்சாட்டுகளுக்கும் விரைவில் சட்ட ரீதியாக நாங்கள் பதிலடி கொடுப்போம் என்கிறது தாவேகா. அமைச்சர் மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டை முன்வைத்து தங்கள் எக்ஸ் தளப்பக்கத்தில் பதிவிட்ட திமுக ஐடி விங்கை சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். அபாண்ட பொய்களையும் அவதூறு செய்திகளை பரப்பியே பழக்கப்பட்ட திமுக ஐடி விங்கின் முகமூடியை மக்கள் முன் உண்மைப்படுத்துவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாவேகா தரப்புல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நீங்க சுமத்தி இருக்கிற அந்த போதை கும்பலுக்கும் பின்னால் ஆதவ் அர்ஜுனா இருக்கிறார் என்கிற நீங்க அந்த பொய்யத்தான் திமுக பரப்புது. அவங்களுக்கு துணிவு இருந்தால், துணிச்சல் இருந்தால், அதில் உண்மைத்தன்மை இருந்தால் சட்ட ரீதியாக சந்திக்கலாம் அப்படின்னு தான் தாவேகா சொல்லுது.
அப்ப சட்ட ரீதியா சந்திக்கிறதை விட்டுட்டு இந்த மாதிரி தளங்கள்ல பரப்பி அவதூறு பரப்புவதை மக்களே ஏற்றுக்கொள்ளல. ஒருவேளை திமுக இந்த போதை கும்பலுக்கு பின்னால் ஆதவ அர்ஜுனா இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள், உண்மையான ஆதாரங்கள் இருந்தால் சட்ட ரீதியா அதை சந்திச்சுட்டு போலாமே தவிர இணையதளங்கள்ல ஐடி விங்க வச்சு இப்படி பரப்புறதுனால என்ன நடந்துற போகுது? ஒண்ணும் நடந்துராது. ஆக என்னை பொறுத்தவரை அல்லது நம் சேனலை பொறுத்தவரை, தமிழ் சமூகத்தை பொறுத்தவரை, தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து அது தன் கடமைகளை மிகச் சரியாக செய்து கொண்டிருக்கிறது. செய்வதற்கான தூண்டுகோலாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் மிகச் சரியாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆதவ அர்ஜுனா அவர்கள். அதற்கு உதாரணமா ஒண்ணு சொல்லலாம். தமிழகத்தில் இதுவரை முன்னால் இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒன்றிய அரசோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடித்து வந்ததால் பல நிதிகள் தமிழகத்துக்கு வராமல் இருந்தது. இந்த நிலையிலும் கூட பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி என்று சொன்னாலும் கூட திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் மத்தியில் ஒன்றிய அரசை சந்தித்து நிதின் கட்கரி அவர்களிடம் தமிழுக்கு தேர வேண்டிய நிதிகளை கொடுக்க வேண்டும், தமிழக கட்டமைப்பிற்கு தேவையான சாலை வசதிகளுக்கான நிதியை ஒதுக்க வேண்டும் போன்ற நல்ல செயல்களை, தமிழகத்திற்கு தேவையான செய்திகளை திரு ஆதவ அர்ஜுனா செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒன்றை வைத்து அவரை பழிவாங்கும் நோக்கில் திமுக நடந்து கொள்வது என்பதை தமிழ் சமூகம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. ஒருவேளை ஆதாரங்களோடு உங்களுக்கு செய்தி இருந்தால் அதை சந்திக்க தயார் என்கிறது தாவேகா. கடந்த 5 ஆண்டுகளில் தான் தமிழகத்தில் போதை புழக்கங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு தாவேகா குற்றம் சொல்லுது. பொதுமக்களும் அந்த குற்றச்சாட்டை பல நேரங்களில் அதை எடுத்துரைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா தேர்தல்ல அதுவே ஒரு மைய பொருளா மாறி திமுக மீதான கோபத்தை அதிகரித்தது என்பதும் உண்மைதான். அந்த போதை கலாச்சாரத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டுவோம் என்று ஒரு சூளுரைத்த இந்த தாவேகா அரசு அதற்கான பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே போதை கலாச்சாரத்தை தமிழகத்திலிருந்து முற்றிலுமாக ஒழிப்போம் என்று சூளுரைத்த மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் எப்படி ஒரு போதை கும்பலுக்கு உடந்தையா இருப்பார்? அடித்தளமே தப்பா இருக்கு இல்லையா? ஆக ஒரு தமிழக அரசியலில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அந்த மாற்றம்ங்கிறது என்னன்னா, இந்த மாதிரி பழிவாங்கும் போக்குல நடந்துக்கிறது, சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் மேல பழி போடுறது, நியாயமா இயங்கிட்டு இருக்கிற ஒரு அமைச்சரை முடக்க நினைக்கிறது, இதெல்லாம் இந்த சமூகம், இளைஞர் சமூகம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளாது. ஏதோ தோல்வி நழுவிற்கு, அந்த தோல்வியிலிருந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கத்துல திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கினால் நிச்சயமான ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு தான் நான் நம்புறோம். அதை விட்டுட்டு ஆதவ அர்ஜுனா போல இருக்கிற நல்ல இயங்குகிற, தமிழக மக்களுக்காக இயங்குகிற நல்ல அமைச்சர்கள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளை கூறும் போக்கை திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றிக்கொண்டால் இது நாட்டுக்கும் நல்லது, அந்த கட்சிக்கும் நல்லது என்று கூற விரும்புகிறேன். நன்றி. நடுநிலை தவறாத சென்டர் பாயிண்ட்.